உலகத்திலேயே ஒரு பெண் தான் இறந்த பிறகு அவங்களோட மர்டர் கேஸை அவங்களே சால்வ் பண்ண ஒரு மிஸ்ட்ரி. தெரசிதா பசா இவங்க பிலிப்பைன் நாட்டை சேர்ந்தவங்க. அமெரிக்காவில் சிகாகோங்கிற நகரத்தில் உள்ள ஒரு மருத்துவமனையில் ரொம்ப நாளாக ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு வராங்க. 1977 தெரசிதா பசா வசித்து வந்த ஒரு குடியிருப்புல ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தீயணைப்பு வீரர்கள் அங்கே போறாங்க. அங்கே போனவங்களுக்கு தெரசிதா பசா நிர்வாணமான நிலையில உடம்புல பல கத்திக்குத்து காயங்களோட அவங்க சடலம் மீட்கப்படுது. அவங்களை கொன்னது யாரு அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் பண்ற போலீஸ் ஆஃபீஸருக்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்கல. இதனால இந்த கேஸை ஒரு அன்சால்வ்டு கேஸா அவங்க க்ளோஸ் பண்றாங்க. ரேமி சுவா இவங்க தெரசிதா பசாவோட அந்த மருத்துவமனையில் ஒர்க் பண்ண ஒரு கோ ஒர்க்கர். அவங்களோட இறப்பு இவங்களை ரொம்பவே பாதிச்சிருக்கு. அப்நார்மலாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க. பல மாதங்கள் கழித்து இவங்க தெரசிதா பசாவோட வாய்ஸில் பேசியிருக்காங்க. என்ன கொன்னது ஆலன் ஷோரே இந்த நபர் தான் சொல்லிட்டு என்னோட நகைகளையும் பணத்தையும் எடுத்துக்கிட்டு அவரோட காதலிக்கு அவர் அன்பளிப்பாக கொடுத்துட்டாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ரேமி ஷுவாவோட ஹஸ்பண்ட் போலீஸ் கிட்ட சொல்றாரு. போலீஸ் இதை ஒரு லீடாக எடுத்துக்கிட்டு நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனிவே அவரை கூட்டு விசாரிப்போம்னு சொல்லிட்டு விசாரிச்சதுல நான் இந்த மர்டர் பண்ணவே இல்லைன்னு சொல்றாரு. லேட்டரா தெரசிதா பசாவோட ஜுவல்ஸ் எல்லாம் ஆலன் ஷோரேயோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு மேலே அவர் எதுவும் பண்ண முடியாமல் நான் தான் பண்ணேங்கிற மாதிரி ஒத்துக்கிறாரு. அவங்க வீட்டுக்கு டிவி ரிப்பேர் பண்ண போன அந்த நகைகளை பார்த்து ஆசைப்பட்டு அவங்களை கொண்டுட்டு அங்கே எந்த தடையும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எரிச்சிட்டங்கிற மாதிரி சொன்னார். வரலாற்றிலேயே ஒரு இறந்து போன பெண் தன் கேஸை அவங்களே சால்வ் பண்ணது இதுதான் முதல் முறை. கோர்ட் ஆலன் ஷோரியோட லவர் கிட்ட இந்த நகையெல்லாம் இருந்ததை ஒரு எவிடன்ஸாக வச்சுக்கிட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க.